தாவேகா கட்சியில உள்ள ஆதவ அர்ஜுனா அவர்கள் தேர்தல் நடக்கும்போது திமுக கட்சி பண்ணின சதி வேலைகளை பத்தி தெளிவா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக எப்ப எல்லாம் தோக்குறாங்களோ அப்ப எல்லாம் கடைசி நிமிஷத்துல ரவுடிசம் பண்ணுவாங்க. முன்னாள் அமைச்சரா இருந்த சேகர் பாபு அவர்கள் சாயங்காலம் 5 மணிக்கு 30-40 ரவுடிகளை கூட்டிட்டு வந்து ரவுடிசம் பண்ணாரு. அதுல எங்களுடைய வேட்பாளர் சினோரா அசோக்குமார் அவங்கள தாக்குனாங்க, கூட இருந்தவங்களையும் தாக்குனாங்க. அதுக்காக அவங்க மறியல் போராட்டமும் பண்ணினாங்க. அப்புறம் அதை டைவர்ட் பண்ணி பூத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சேகர் பாபு அவர்கள் நினைச்சாரு. அதே மாதிரி சைதாப்பேட்டையிலும் எங்களுடைய வழக்கறிஞர்களை தாக்கியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. திமுக நம்பினது இந்த ரவுடிசத்தையும் கடைசியா கொடுத்த அந்த 5000 ரூபாய் பணத்தையும் தான். ஆனா மக்கள் அந்த 5000 ரூபாயை தூக்கி போட்டுட்டு ஜனநாயகத்திற்கு உண்மையா ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகா கட்சியில இருந்து ஓட்டுக்காக யாருமே பணம் கொடுக்கல. தலைவர் விஜய் மக்களுடைய மாற்றத்துக்காக அரசியலுக்கு வந்தாரு. தாவேகா கட்சியில உள்ள எல்லா வேட்பாளர்களும் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி புரட்சியை உருவாக்குனாங்க. அதுக்கான தீர்ப்பு மே 4ஆம் தேதி தெரியும் அப்படின்னு திமுக கட்சி பண்ணின சதி வேலைகளை பத்தி தெளிவா பேசியிருக்காரு. கில்லி படத்துல தளபதி விஜய் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையை உன் மேல வச்சிருந்தா நீ ஜெயிச்சிருப்ப. அந்த நிலைமையில தான் இப்போ திமுக இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.